மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியூடாக இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் எங்களை புலத்தில் நாங்கள் இன்றைக்கு பொருளை தேடுவதை விட அல்லது பணத்தை தேடுவதை விட கல்வி செல்வத்தை எங்களோட பிள்ளைகளுக்கு ஊட்டுவதிலும் அந்த கல்வியின் மூலம் எங்களோட பிள்ளைகள் நல்ல மேம்பாடான நிலையை வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருப்பது நாங்கள் அண்மை காலங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த ஒரு 5 வருடங்களில் எங்களோட பெற்றோர்கள் கூடுதலாக மிகவும் விழிப்புடன் செயற்பட்டு வருவதை நாங்கள் பாராட்டுடன் பார்க்கிறோம். ஆனால் அதை பகுத்தறிந்து எவ்வாறு மாணவர்களுக்கு உரிய இடத்தில் நாங்கள் சேர்த்து அவர்களை பிரத்திய கல்வியோ அல்லது அவர்கள் எதில் பின்தங்கி நிற்கின்றார்கள் என்பதை அடையாளம் கண்டு அதை நாங்கள் மிகவும் விழிப்போடு செயற்பட வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. அந்த வகையில் இது தொடர்பாக கணிதம் என்பது மிக முக்கியமான ஒரு பாடமாகவும் திகழ்கிறது. இந்த கணிதத்தில் வீழ்ச்சிகளும் ஏற்றங்களும் இடம்பெற்றாலும் கூட மாணவர்களுடைய அந்த தெரிவை நாங்கள் அடையாளம் காண்பது மிக முக்கியமான விடயம். அது தொடர்பாக நீண்டகால அனுபவம் கொண்ட இந்த கல்வித் துறையில் ஈடுபாடு கொண்டவரும் ஒரு பிரத்யேக கல்வி நிறுவன செயற்பாட்டில் தன்னை அர்ப்பணித்து செயற்படுவருமாகிய திரு ராஜன் வினாசி தம்பி அவர்களை சந்திக்கிறோம். இதே நேரம் திரு ராஜன் வினாசி தம்பி அவர்களே சாதாரணமாக இன்றைக்கு பாடசாலைக்கும் இந்த பிரத்யேக கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ள தொடர்பை பார்ப்போம். கூடுதலாக பிரித்தானியா பொறுத்தவரையில் இப்போ உங்களுடைய தனியார் நிறுவனத்தினுடைய ஒரு செயற்பாட்டை அல்லது அதனுடைய அடையாள விழுமியத்தை எவ்வாறு ஒரு பாடசாலை ஏற்கிறது? அதில் ஏதாவது தடங்கல்கள் பிரச்சனைகள் இருக்கின்றது? பாடசாலை தடங்கள் ஒன்றில் அவர்கள் வரவேற்கிறார்கள். அது அவர்களுடைய வேலையை இலகுவாக்குறது. அவர்கள் அந்த லீட் டேபிளில் முன்னுக்கு போய் கொண்டுறாங்க, மாணவர்கள் முன்னுக்கு போகிறதால. ஆனால் இந்த பாடசாலை கணிப்பீடுகளில் பல குறைபாடுகள் இருக்கின்றன. இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் GCSE AO ASR அது நாங்கள் கழிச்சு முடிச்சிட்டோம். அடுத்ததாக பாடசாலையில் தெரிவு செய்யும் போது 2 போர்டு இருக்குது GCSEக்கு. ஒன்று சொல்லுவார்கள் மொடியூலர் பேப்பர்ஸ் ஒன்று சொல்லுவார்கள். அதாவது பகுதியாக டெஸ்ட் பண்ணி போட்டு அதை சராசரி எடுத்து கடைசி பேப்பரோடு ஆட் பண்ணி ரிசல்ட்ஸ் வைக்கிறது. மற்றது முழுக்களையும் 2 வருஷம் படித்தது கடைசி ஒரு நாள் 2 மணி நேரம் டெஸ்ட்டில் 2 மணி டெஸ்ட்டில் வைக்கிறது. அப்போ அந்த பகுதியாக டெஸ்ட் பண்ணுறது மொடியூலர் பேப்பர்ஸில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் பகுதியாக டெஸ்ட் பண்ணபடியாக கொஞ்சம் ஆழமாகவும் கேள்விகள் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இல்லை. அப்போ அது மாணவர்களுக்கு மிக கடினமாக இருக்கிறது. அப்போ சில மாணவர்கள் என்ன அறிகிற போது அவர் சொன்னார், எங்களுக்கு கட்டாயம் GCSEயில் எடுக்க வேணும் உயர்ந்து படிக்கிறதுக்கு. அப்போ நான் சொன்னேன், இன்னொரு மாணவர் பக்கத்தில் இருந்தார். அவர் எடெக்ஸல் இந்த போர்ட் படிக்க ஒரு பேர் தான் படிக்கிறவர், ஒரே சோதனை படிக்கிறவர். அப்போ நான் சொன்னேன், அவர்கள் பார்க்க நீர் விபவமாக இருக்கிறது கூட செய்கிறீர், நீர் அந்த போர்டை எடுத்திருந்தோம் நமக்கு ASR இருக்கிறது இலகுவாக இருந்திருக்கும். அப்போ நீரே இதை சரிவு செய்கிறேன்னு கேட்டபோது அவர் சொன்னார், எனக்கு இதை பற்றி தெரியாது. பாடசாலையில் ஆசிரியர் சொன்னாராம், மொடியூலர் பேப்பர் செய்கிறது கையை தூக்குங்கோ, எடெக்ஸல் பேப்பர் செய்கிறது கையை தூக்குவாங்க, தானே இதுக்கு எனக்கு கையை தூக்கி மற்ற மாணவர்கள் நண்பர்கள் தானே கையை தூக்கினாராம், தானே செய்தாரான்னு சொல்லி. இதே கிங்ஸ்பரி பாடசாலை பதில் ஒரு பாடசாலை பிரபலமான பாடசாலையாக நடந்த ஒரு குறைபாடு. அதே மாதிரி இன்னொரு பாடசாலையில் ஒரு மாணவர் வந்து சொன்னார், எங்களுக்கு இந்த மொடியூலர் பேப்பர் டெஸ்ட்டுன்னு சொல்லி. நான் சொன்னேன், இதுக்கு நீங்கள் தகுதி இல்லை இந்த டெஸ்ட்டுக்குன்னு சொல்லி. அப்போ எங்கள் பாடசாலையில் தீர்மானம் ஹெட் ஆஃப் த மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நான் சொன்னேன், நீங்கள் செய்யுங்கோ, எல்லாரும் குறைந்த புள்ளிகளை தான் பெற போகிறீங்க, அதுக்கு பிறகு தீர்மானிக்கட்டும். அது பிறகு ஆசிரியரும் சொல்லியிருக்காரு, ஹெட் ஆஃப் த மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கார் இல்லை என்று அடாப்படியாக இருக்கிறார். இந்த புள்ளிகள் மிக குறைவாக இருந்தபோது இதை மாற்றி கொண்டார்கள். அப்போ சில கணிப்புகளை நான் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு மாணவர் மாணவி தாமினார் GCSE இது போன வருஷம் நடந்த ஒரு விஷயம். மாணவர் அழிவு நான் சொன்னேன், இவர் திறமையான மாணவர், நான் இவரை பொருட்படுத்தி இவர் அதாவது மிகவும் சேர மாணவர்களை GCSE சோதனையை 10ஆம் வகுப்புலேயே முடிக்கலாம், ஒரு வருஷம் முந்தி எடுக்க வர்றார்கள். இந்த மாணவர் இன்னும் பல மாணவர் எடுத்திருக்கிறார்கள், இந்த மாணவரையும் தெரிவு செய்யலாம். அப்போ இந்த டெஸ்ட் முடிஞ்ச போது தீர்மானிப்பார்கள் என்று சொன்னார். நான் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஆனால் கடைசி நேரத்தில் வந்தபடியால் எனக்கு 100 மார்க் புள்ளிகள் எடுக்க முடியல, சாதாரண புள்ளிகள் எடுத்து கொடுத்தார். பாடசாலை ஏதோ ஒரு காரணத்துக்காக இவரை 2வது செட்டில் இருந்தபடியால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார்கள். நான் வந்து தாகப்படுக்க சொன்னேன், பெற்றோருக்கு சொன்னேன், நீங்கள் பாடசாலை போய் சந்தித்து டியூஷன் வகுப்பில் செய்கிற போது முழுக்களையும் கொண்டே காட்டுங்க, காட்டி போட்டு பிரத்தியோ ஆசிரியர் நான் உங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் ஒன்று தருவேன், நான் இவர் உறுதிப்படுத்த குறைந்தது இவர் எடுக்கிறதாக பாடசாலையை விட சொல்லி. அதுக்கு பிறகு பாடசாலை சம்மதித்தார்கள் இவரை விட சொல்லி. ஆனால் 1வது செட்டில் இடம் இல்லை, 2வது செட்டில் இருக்க வேணும், நான் எனக்கு பரவாயில்லை, நான் இந்த பொறுப்பை எடுக்கிறேன்னு சொல்லி 2 மாதங்கள் போன போது இந்த மாணவன் கூடுதலாக மற்ற பள்ளிகளை மற்றவர்களுமாக செய்தபடியால் இவர்கள் அதுக்கு மூவ் பண்ணினார்கள் 1வது வகுப்புக்கு. GCSE சோதனை முடிஞ்ச போது இந்த மாணவன் ASR பெற்றுக்கொண்டான். அப்போ பாடசாலை இந்த கணிப்பின்படி போயிருந்தால் இந்த மாணவன் ஒரு வருஷத்தை இழந்திருப்பார், ஒரு ASR இழந்திருப்பார். இதே மாதிரி தான் கிட்ட இன்னும் ஒரு மாணவி என்னிடம் படித்துக் கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், இவவே நாங்கள் தெரிவு செய்யலாம். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை லாஸ்ட் இயர் போன வருஷம் நடந்தபடியால் அந்த திங்கட்கிழமை தான் சொல்ல போயிடும், அந்த இந்த சொல்லியிருப்பார்கள். நான் சொன்னேன், டியூஷனில் செய்த வேலை எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போங்க, ஆசிரியர் இல்லைன்னு சொன்னால் அவ்வளோத்தையும் மேசையில் செய்யுங்க, இவ்வளோ நான் படிச்சிருக்கிறேன், ஏற்கனவே நான் தயார், அரைவாசிக்கு மேலே தயார். அதுக்கு மாட்டேன்னு சொன்னால் பெற்றோரை
அப்பாயின்மெண்ட் போட்டு கூட்டிடணும். அதுக்கு முதல் நான் ஒரு மின்னஞ்சல் சாரன் இந்த பாடங்கள் முடிந்துட்டு இந்த பாடங்கள் செய்ய இருக்கிறோம், மினிமம் இவருக்கு குறைஞ்சே எடுக்கலாம்னு சொல்லி அதை அந்த தாப்பன் எனக்கு சொன்னார். ஏற்கனவே இந்த ஆசிரியரோட எனக்கு முரண்பாடு இருக்கிறது. காரணம், போன முறை சோதனை அப்படிங்கிற போது அது சிவத்த பேனையால் கன பிள்ளைகள் மார்க் சிவத்தை மார்க் கொடுத்துருக்குறா. சிவப்பு கொடுக்குறது பலவீனமான பிள்ளைகளுக்கு மஞ்சள் கிரீன் என்று போடுவார்கள். அப்போ ஆசிரியர் ஒத்துக்கொண்டாராம் தான் பிளவிட்டதாகவும் தான் அதை திருத்திக் கொள்வதாகவும். ஆனால் 3 மாதம் ஆயிட்டது. அடுத்த கூட்டத்துக்கு போகும்போது திருத்தவில்லை. தான் அதை சொல்லி இருக்கிற ஆசிரியருக்கு அவன் இன்னும் திருத்தவில்லை. என்ன நடந்தால் அப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த குறைபாடை அங்கே பதிவில் இருந்தது என்றால் இதுக்கு ஆசிரியருக்கு பொறுப்பானவர் அதை பார்த்தாருன்னா இந்த பிள்ளை எடுக்க விட மாட்டார். அப்போ நீங்கள் முக்கியமாக ஒரு பிரத்யேக ஆசிரியர் தேவை இங்கே தான் முக்கியமாக வருகிறது. அப்போ இடங்காண மாணவன் தேவை இடம் காணுறதுக்கு அப்போ பாடசாலை அணுகுமுறைகள் மிகவும் 100% பிரதிபலிப்பதில்லை. நாங்கள் அவதானம் இருக்கிறோம். இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லிப்பட்டு நான் முடிக்கிறேன். ஒரு கிராமர் ஸ்கூலில் இருக்கிற மாணவன் 2வது செட்டில் இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ அவர் டியூஷனுக்கு வேணுமென்று கேட்டபோது நான் யோசிச்சேன், இவருக்கு ஏன் டியூஷன் கொடுப்பான்னு வேறு தேவைப்படாது. 2வது செட்டில் இருக்கிறாரே, நான் எந்த கணிப்பு 1வது 2வது 3வது செட்டுக்கு தான் கொஞ்சம் தேவை. ஆனால் இவர் வந்தபோது நான் பார்த்து எனக்கு ஆச்சரியம், இவற்ற பாடங்கள் பலவீனமானதாக இருந்துச்சு. இவற்ற நிலைமை மிக அதாவது சாதாரண பாடசாலை மாணவர்களும் பார்க்க இவற்ற கணித அறிவு நீங்கள் கேட்டீங்க நுண்ணறிவு என்று கேட்டீங்கள், நுண்கணித அறிவு மிக குறைபாடாக இருந்தவர்கள். விளக்கம் இருந்தாலும் கணக்கை செய்து முடிக்கிற ஆற்றல் அவருக்கு இல்லை. இப்போ இவர் அப்போ 2வது செட்டில் என்ன பாடசாலை வச்சு கொண்டிருக்கிறார்கள் என்றால், இவர்களை போன வருஷத்துக்கு முதல் வருஷம் அவர் பார்க்கும்போது இவர் பூர்த்தியான தேர்ச்சியை பெற்றிருந்தபடியே அவர் வச்சிருந்தார். திருப்பி அவர்கள் வடிவாக இவர் அவதானிக்கவில்லை பாடசாலையில், தொடர்ந்து அதிலே இருந்து கொண்டிருக்கிறார். தற்செயலாக இந்த தாப்பன் இதை உணர்ந்தாரோ, மாணவன் வகுப்பில் சில தடங்களை எதிர்நோக்கபடியாக தாப்பனுக்கு சொல்லியிருக்கலாம். அவர் வகுப்புக்கு வந்துடுறபடியால் இப்போ மாணவன் இந்த நான் சொன்ன அந்த 10 டெஸ்ட் வைப்பதார்கள், அந்த டெஸ்ட்டை எதிர்நோக்கி 3 பாட டெஸ்ட்டில் 75 88 மட்டும் போயிருக்கிறார். அப்போ இது பாதான கணிப்பீட்டில் நீங்கள் மேல் கவனமாக இருக்க வேணும். மாணவர்களுக்கு கேட்க வேணும். இன்னும் ஒரு பிள்ளை விடுகிறார்கள் பெற்றோர்கள் என்றால், மாணவர் கேட்குறாரு, உனக்கு பிரத்யேக வகுப்பு தேவையா? ஒரு மாணவர் என்ன கொண்டு வந்தார்கள், உங்களோட நம்பர் எனக்கு 1 வருஷத்துக்கு முதல் கிடைச்சது, நான் மாணவருக்கு அவர் வேண்டாம் என்று சொன்னார், இப்போ வேணும் என்று சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன், மாணவர் எப்போ சொல்வார் உங்களுக்கு, எனக்கு இனி வகுப்பில் தாக்குப்பிடிக்க இயலாது, நம்பிக்கை இழந்து ஒரு டெஸ்பரேட் நீட் என்று சொல்வார்கள், மிக அவசியமான தேவை. அந்த நிலைக்கு வரும்போது விடாதங்க மாணவர்களை. நீங்கள் ஒரு ஆசிரியர் அணுகி இவரை நீங்கள் அசஸ் பண்ணி இவருக்கு என்ன தேவை என்னதை தேவையை பூர்த்தி செய்து போனால், பின்னடைவில் பூர்த்தி செய்து போனால் மாணவர்களுக்கு நம்பிக்கையும் பெறும், அவருக்கு ஒரு அடையாளம் பெறும், அவர் முன்னோக்கி போய்கொண்டிருப்பார். பாரிய பின்னடை வந்தவரவு சரி செய்வது சில கடினம். இப்போ நீங்கள் கூறிய இந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு பிரத்யேக கல்வி நிறுவனத்தினுடைய உண்மையிலேயே எல்லாம் தார்மீக கடமைகள், ஒரு மாணவனுடைய அடையாளத்தை காண்பதும், அவன் எவ்வகையாக அவனுடைய இருக்கையை அல்லது இருப்பிடத்தை அவன் சரியாக தக்க வைத்துக் கொள்கிறான் என்பதை நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிறீர்கள். பாடசாலை கணிப்பீடுகளை கூட நீங்கள் அதை ஏற்றுக்கிறீர்களோ ஏற்றுக்கொள்ள இல்லையோ அதை அவதானமாக அதை நீங்கள் பரிசீலித்திருக்கிறீர்கள். இவ்வகையான கடமையை இவ்வகையான நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. கூடுதலாக மாணவர்களை வச்சு பிளாக் போர்டில் படிப்பிக்கும் போது ஒவ்வொரு மாணவன் பின்னடைவே அந்த ஆசிரியர்கள் அறிய முடிவதில்லை. நிச்சயமாக இதுக்கு தான் இந்த 1-to-1 லெசன் பிளான் தேவை. பிரதி ஆசிரியர் இதை கவனிக்க வேண்டுவது மிக முக்கியமாக. அது பாடசாலை நான் சொன்னேன், 9 மாதம் படித்து போட்டு ஒரு மாணவன் விலகி போகிறான். அப்போ 9 மாதமும் அந்த ஆசிரியருக்கு தெரியவில்லை இவர்களுக்கு இந்த மாணவன் சரியான இல்லை இல்லைன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் அந்த பாடத்தை தயாரிக்கும் போது மாணவ தேவையும் பாடசாலையில் என்ன தேவை, அதாவது பாடசாலைக்கு சமாந்தரமாகவோ பாடசாலைக்கு முன்னாகவோ பாடத்திட்டத்தை செய்து கொண்டு போகிறோம். இதுவே முக்கியம். இதில் தான் பிரத்யேக ஆசிரியர்னா பூர்வமான தேவையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. அந்த சேவையை கல்வி நிறுவனங்களில் பல மாணவர்களை வச்சிருக்கிறதால அதை கொடுக்க முடியாமல் இருக்குது. இதுதான் நான் நிலைமை. கூடுதலாக இன்றைக்கு இந்த 1-to-1 என்ற ஒரு திட்டம் எந்த அளவு கொஞ்சம் மற்ற இடங்களில் கொஞ்சம் முன்னேறி வருவதை பார்க்குறீங்களா? இல்லை, பல பிரத்யேக ஆசிரியர்கள் நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் இந்த முறையில் நல்ல ரிசல்ட்ஸை பெறுகிறார்கள். அதாவது இங்கிலாந்து முழுக்க இருக்கிறார்கள், பல பகுதிகளில் இருக்கிறார் பிரத்யேக ஆசிரியர்கள். அவர்கள் இதே ஒரு வியாபாரமாக செய்வதும் பார்க்க பணத்தை சம்பாதிக்கிறார்கள் உண்மை, கூடிய அளவு ஒரு பொறுப்புணர்ச்சியோட செய்கிறார்கள். அதாவது இது ஒரு சேவையாகவும் தங்களுக்கு ஒரு நன்மை மற்ற சமுதாயத்தின் நன்மை கருதியும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் பேரிய அளவில் விளம்பரப்படுத்துவதில்லை. அப்போ ஒவ்வொரு தரும் தங்கள ஏரியாவில் இருக்கிற ஆசிரியர்களை நீங்கள் தமிழ் ஓலைகளோ மற்ற இதுகளை பார்த்து அறிந்து அல்ல மற்ற மாணவர் மூலம் உறவினர் நண்பர்கள் மூலம் அறிந்து அடையாளம் கண்டு நீங்கள் அவர்களும் அணுக வேணும். அந்த விளம்பரங்களை பார்த்தோ அல்லாட்டி கவர்ச்சியாக போகும்போது சில இடங்களில் ஒரு பெரிய ஒரு பிளாக் போர்டு இருக்கும், ஒரு நல்ல பொலிஸ்டான ரூம் இருக்கும், பல மாணவர் இருப்பார்கள்,
அவங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்கே ஒரு 12 மாணவர் படித்து கொண்டு இருந்தால் 4 மாணவர்கள் A ஸ்டார் எடுத்திருப்பார்கள், அதை வெளியில் போட்டிருப்பார்கள். அந்த 4 மாணவர்கள் வந்து விமான மாணவர்கள், அவர் ஏர்ட படித்தாலும் A ஸ்டார் கூடிய நிலையில் இருந்திருப்பார்கள், அவர்கள் பாடசாலையிலே A ஸ்டார் இருக்கக்கூடிய நிலையில் இருந்திருப்பார்கள். இன்னும் 4 மாணவர்கள் A எடுத்திருப்பார்கள், B எடுத்திருப்பார்கள். இந்த B எடுத்தவர் வேறு வண்டு பண்ண போயிருந்தால் கட்டாமி எடுத்திருப்பார்கள், அந்த A எடுத்தவர் வண்டு பண்ண போயிருந்தால் A ஸ்டார் எடுத்திருப்பார்கள். இது பாதிக்கிறது. அப்போ இந்த வெளிப்படையை பார்க்காமல் மாணவருக்கு எவ்வளவு உள்வாங்கக்கூடிய வசதி இருக்கோ அதே அடையாளம் காண வேணும். இது தனிப்பட்ட ஆசிரியர்களை தான் செய்ய முடியும் கூடுதலாக. ஆனால் கல்வி நிறுவனங்களில் சேவையும் பாராட்டத்தக்கது தான், கல்வி நிறுவனங்களும் ஒரு அவசியமானது தான். ஏன்னு சொன்னால் எல்லாராலையும் முழு தேவைகளையும் பிரிவு ஆசிரியர் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. மற்றது அங்கே வசதி என்னென்னு சொன்னால் 3 பாடம் ஒரே இடத்த படிக்கலாம். அப்போ பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், ஒரு இடத்த பார்ப்பாங்க, நீங்கள் கணிதம் ஆங்கிலம் ஒரே சனிக்கிழமை 10 மணிக்குன்னா 1 மணிக்கு பிக்கப் பண்ணால் போதும், அங்கே கொண்டு இறக்கி விட்டுருவார்கள். ஆனால் அந்த பிரதிபலன் ரிசல்ட்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். மிக அருமையாக விடயத்தை கூறியிருக்கிறீர்கள். இதை ஏற்பதும் ஏற்காமல் விடுவதும் பெற்றார்களுடைய கடமையாகும். நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு சென்று மீண்டும் திரும்புவோம். திரு ராஜன் வினாசி தம்பி அவர்களே, இடைவெளியை தொடர்ந்து நாம் ஒரு சில விடயங்களை உரையாடுவோம். இணைந்திருங்கள். இங்கே திரு ராஜன் வினாசி தம்பி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார் உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக.